அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போ மீனம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி 12வது ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் இறுதி ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசிகளில் இறுதி ராசி மீனம் ராசிங்க மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மீனம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. இப்போ மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால ஒவ்வொரு வார வியாழக்கிழமைகளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி கடவுளை வழிபட்டு வாங்க. அதே சமயம் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுடைய அதிபதி நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. அது மட்டுமல்லாது எப்பவுமே ஒரு மாதத்தின் துவக்க நாளாக இருக்கின்ற 1ஆம் தேதி நிறைய நல்ல மாற்றங்கள் நமக்கு நிகழுங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா அற்புதமான நல்ல மாற்றங்கள் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் நிறைய நண்பர்கள் பெரிய மனக்கவலையோடு இருக்கீங்க. சார் நாங்கள் 7 சனியோட முதல் சுற்றுலா இருக்குங்க. எப்பவுமே 7 சனி அப்படின்னா ரொம்ப பெரிய லெவல் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே விரை சனி காலத்தில், உண்மையா அப்படின்ட்டு. இப்போ அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை அப்படின்றதான் நம்மளுடைய ஆன்சருங்க. ஆனாலும் கூட அந்த விரைய சனி காலத்தை எப்படி நமக்கு ஃபேவரபுளாக மாற்றிக்கிறது அப்படின்றது உங்கள் கையில் தாங்க இருக்குது. இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா புதுசாக ஒரு பைக் வாங்குவதோ அல்லது கார் வாங்குவதோ அல்லது புதிதாக சொத்து எதனா வாங்கினீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சுப விரயங்களுக்குள்ள வந்துருங்க. அப்போ இதனால வீண் விரய செலவுகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாது. ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் ஃபுட் எடுத்துக்கிட்டு அதே சமயம் எல்லா நாளும் காலையிலும் மற்றும் மாலையிலும் இரு வேலையிலும் விடாது ரெகுலரா உடற்பயிற்சி பண்றீங்களோ அல்லது நடைப்பயிற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இந்த 1/1/2024 புத்தாண்டு அன்னைக்கு உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு அந்த நாளில் நீங்கள் காலையிலையோ அல்லது மதியமோ அல்லது இரவு நேரத்திலே ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இப்படி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த ஜனவரி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டு நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியுங்க. தற்சமயம் 10ல் ஒரு பாவியாது இருக்க வேண்டும் அப்படின்றது ஐதீகங்க. அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ செவ்வாய் ஒரு பாவகிரகம் தாங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் துறையில் இருந்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல லாபகரமாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய சொத்துல பிரச்சனை இருந்துட்டு நீங்கள் அவ்வப்போது கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சொத்துல இருக்கின்ற பிரச்சனைகள் நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட ஒன்றுக்கு 2 வாட்டி கிளியராக அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா அந்த சொத்து வந்து உங்களுக்கு கையில் கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு நல்ல புதிய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக எல்லா விஷயத்திலையும் பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கிறது மட்டுமல்லாது இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு படி மேலே போயிட்டு கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி வந்து டிவோர்ஸ் கேஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் இப்போ நீங்கள் வந்து விடாத வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல துவக்க மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. மேலும் இப்போ நீங்கள் இந்த மாதத்தில் ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா இனி வரவிருக்கும் நாட்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ஒன்றாக வாழ்வதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ கிரகம் மற்றும் அவர் வந்து அசுரர்களுடைய குலகுருங்க. இவர் வந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100% மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளோ அல்லது இளைய சகோதர சகோதரிகளோ அல்லது வந்து உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரிடம் உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் என்ன இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்கு முக்கியமான காரணம் வந்து இப்போ ராகு வந்து உங்களுடைய தலையில அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கண் பல் அல்லது தலைவலி தொண்டை வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு இன்கேஸ் ஸ்ட்ரெஸ் ஏற்படுற மாதிரி ஒரு சின்ன இது இருக்குது அப்படின்னாலே இமீடியட்டாக வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த விரய சனி காலத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து சக ஊழியர்கள் கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு
தேவையற்ற பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே போயிட்டீங்க அப்படின்னாலே, இந்த 7 சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரய சனி காலத்த நினைச்சு நீங்க எந்த காரணத்தைக் கொண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது 100க்கு 100% கண்டிப்பாக கிடையாது அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஹெல்த்ல வந்து கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து பெட்ல இருக்கீங்க. ஒரு 1 மந்த்தா பெட்ல இருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எழுந்து நடப்பதற்கும், மேலும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல இந்த ஜான்வரி மாதம் முடிவதற்குள்ள நீங்க வீடு திரும்புவதற்கும் நல்லபடியாக இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற அளவுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சாலிடா கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. ஏன்னா குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல விழுதுங்க. இதன் காரணமா வந்து நீங்க ஜான்வரி மந்த்ல ஒரு சிலருக்கு வந்து அப்ரைசல் இருக்கும். அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து சேலரி ஹைக் கூட சேர்ந்து உங்களுக்கு வந்து டெசிக்னேஷன் சேஞ்சும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு படிப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மேலும் ஒரு சில மாணவர்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மை காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து படித்த விஷயங்கள் மறந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா டெய்லி காலையில் தூங்கி எழுந்தோடனே உங்களுடைய மனசுக்குள்ளேயே வந்து ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை வந்து எவ்வளோ வாட்டி சொல்ல முடியுமோ அவ்வளோ வாட்டி மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்ப மனக்கவலையோடு இருக்கீங்க. சரி, எங்களுக்கு திருமண வயதை தாண்டி வந்துட்டோங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கைகூடல, திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு எந்த காரணத்தை கொண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது நண்பர்களே. நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஏன்னா, எப்பவுமே வந்து 7 சனியுடைய விரை சனி காலத்துல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நெறைய நண்பர்களுக்கு வந்து திருமணம் வந்து கைகூடி இருக்குங்க. அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் நண்பர்களே. மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க. சரி, எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்ல, பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை தாய்மார்களே. இந்த ஜான்வரி மாதம் 1ஆம் தேதி உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் ஆல்ரெடி நீங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க இப்போ ரெகுலரா விடாம டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க. 100% வந்து நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ நீங்க சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு வந்து மெடிசன் ரெகுலராக எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வந்து டயட் கரெக்டாக மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி சீனியர் சிட்டிசன் பெருமக்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ ஒரு சில அன்பர்கள் வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு என்னுடைய சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி ஆல்ரெடி ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுங்க. இல்லை எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, இப்போ தான் இன்வெஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய பர்சனல் ரிக்வஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் 7 சனி காலகட்டத்தில் நீங்கள் பங்கு சந்தை சைடு போகாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து 100க்கு 100% அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க.
மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.